செய்தியை பார்க்கிறோம். வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருமானத்தை மறைத்தது தொடர்பான வழக்கில் ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனிக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ வருமான வரித்துறை நீதிமன்றத்துல என்ன விவரங்களை நவாஸ் கனிக்கு எதிராக குறிப்பிட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். இந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் நவாஸ் கனி கடந்த 2019 ஆண்டும் அதன் பிறகு 2024 ஆண்டும் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் வருமானத்தை மறைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடகாலபதி என்பவர் தான் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரிக்க வந்த போது மனுதாரர் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்ய அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை, தங்கள் வசம் உள்ள ஆதார அடிப்படையில் சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி நவாஸ் கனி தரப்புக்கு உத்தரவு நீதிபதிகள் இந்த விசாரணை 2 வாரம் தள்ளி வைத்தார்கள். அதே போல இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது அந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எந்த ஒரு தடையும் இருக்காது என்றும் தெளிவுபடுத்தினார்கள். அதே போல வேட்பு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ள அந்த சொத்து விவரம் அடிப்படையில் வருமானத்துக்கு அதிகமாக நவாஸ் கனி 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் 58 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக தெரிவித்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கும் உத்தரவு பிறப்பிக்க கோரி இதே மனுதாரர் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போ சிபிஐ தரப்பை பார்க்கும்போது இந்த சொத்து விவரம் குறித்து சிபிஐ டிஎஸ்பி நடத்திய ஆய்வில் நவாஸ் கனி தன்னுடைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கியுள்ளதால் 2024 ஆண்டு அந்த வேட்புமனு கூடுதல் சொத்து வங்கி காட்டியுள்ளார். மனுதாரர் குறிப்பிட்டது போல 288% அதிகமாக சொத்து சேர்க்கவில்லை, 2.87% மட்டுமே அதிகமாக சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு புகாரை பொறுத்தவரை எந்த ஒரு முகாந்திரம் இல்லை என்று சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கையும் தற்போது 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், கூடுதல் தகவல்களுக்காக.